ஒரு இளைஞனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. எதுக்கு எடுத்தாலும் கோவம் வரும், என்ன சொன்னாலும் கோவம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பா என்ன பண்ணாரு, நிறைய ஆணியும் ஒரு சுத்தியிலையும் கொடுத்து அப்பா மகன்கிட்ட கொடுக்குறாரு. எப்பா இதை வச்சுக்க, உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் நீ என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி செவுரு இருக்குல்ல, அந்த செவுத்துல இந்த ஆணியை வச்சு அடி, உனக்கு எத்தனை கோவம் வருதோ அத்தனை ஆணி அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. வாங்கி வச்சுக்கிறான் மகன். மறுநாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறான், அந்த ஆணியை சுத்தியிலையும் எடுத்துகிட்டு போய் அடிக்கிறான். அன்னைக்கு மட்டுமே 10 ஆணி அடிக்கிறான். 10 ஆணி அடிக்கிறான் அன்னைக்கு மட்டுமே. அவ்வளோ கோவம் அவனுக்கு. மறுநாள் 9 ஆணி அடிக்கிறான். அப்புறம் 8, 7 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கோவம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. ஒரு நாள் ஒரு ஆணி தான் இருந்துச்சு அவங்ககிட்ட. அதையும் செவுத்துல வச்சு அடிக்கிறான். அடித்து முடிச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றான். அப்பா எனக்கு இன்னைக்கு ஒரு கோவம் தான்ப்பா வந்துச்சு, இந்த இருக்கிற ஒரு ஆணியை அடிச்சிட்டேன், இனி எனக்கு கோவமே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாட்ட. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, கோவம் வராமல் இருக்கும் போதெல்லாம் நீ என்ன பண்ணுறேன்னா, செவுத்துல ஆணி அடிச்சில அந்த ஆணி ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எப்போல்லாம் கோவம் வராமல் இருக்கோ நீ அடித்த ஆணியை ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. சரிப்பான்னு கேட்டுக்கிட்டான். மறுநாள்லேருந்து என்ன பண்ணுறான், கோவம் வராமல் இருக்கும்போதெல்லாம் இந்த செவுத்துல இருக்க ஆணியை ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுத்துடுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா ஆணியுமே எடுத்துடுறான். கிட்டத்தட்ட 45 ஆணி கிட்டத்தட்ட அடிச்சிருந்தான். எல்லா ஆணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறான். சுத்தமாக எல்லா ஆணியும் எடுத்துகிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு காட்டுறான். அப்பா எல்லா ஆணியும் பிடுங்கிட்டேன் பாருங்க, இனிமேல் எனக்கு கோவமே வராது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஆணி பிடுங்குற இடத்துல ஓட்டை இருக்குல்ல, தழும்பு, அதை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரிலப்பா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாட்ட. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படியாப்பா அது மாதிரி தான் நீ அடுத்தவங்கள கோவப்படும் போது நீ பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஒன்று ஒன்று அப்படி தான் அவங்க மனசை காயப்படுத்தும். கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்போதுமே மதிப்பு அதிகம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும்னா, உயர்ந்த இடத்த அடையணும்னா, நீ உன்னுடைய கோபத்தை குறைச்சிட்டு எல்லாட்டையும் அன்பாக இருக்க பழகு, அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா.